பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமீன். சிலர் குறி சொல்லி சபிப்பாங்க, சிலர் ஏவி விடுவாங்க மந்திரவாதம் பண்ணி. ஆனா நீங்க யாக்கோபா இஸ்ரவேலா இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. யாக்கோபு எத்தனா இருந்தவன் இஸ்ரவேலா மாறி தேவனோடு நெருக்கமா மாறிட்டான். ஆண்டவரோட பேசவும் பழகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவும் கொண்டான். நீங்க கூட தேவனுடைய பிள்ளையா மாறி கர்த்தரோடு கூட இருந்தீங்கன்னா எந்த மந்திரவாதமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற மந்திரவாதத்தை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமீன். அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த போது பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழிச்சிட்டாரு. அதுல பில்லி சூனியம், மந்திரவாதம், சாத்தானுடைய சகல கிரியைகளையும் அவர் மேற்கொண்டார். அதை மேற்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இயேசுவே உங்க ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க ரத்தத்தின் பாதுகாப்புக்குள் என்னையும் என் குடும்பத்தையும் வைத்துக் கொள்ளும். எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நான் இயேசுவுக்கு சொந்தம்னு நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களை எந்த மந்திரவாதமும் எந்த பிசாசும் தாக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி அவரை துதிச்சு பாருங்களேன். சாத்தானுடைய சகல கிரியைகளும் அழிவதை நீங்க காண்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பிசாசின் கிரியைகளை எல்லாம் அழித்து முடித்து சிலுவையில் அவனுடைய வல்லமையெல்லாம் உரிந்து போட்ட தேவனே, எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். God bless you.